இன்னைக்கு நம்ம வந்து ஆர்பிஎஃப்ல வந்து ரயில்வே போலீஸ் இந்த ரயில்வே போலீஸில் ஏஜ் கேட்டகரி என்ன, ரன்னிங் ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும், எத்தனை கிலோமீட்டர் ஓடணும், அது தவிர்த்து என்னென்ன கிரிட்டேரியா கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலில் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் மை சேனல். ஆர்பிஎஃப்பை பற்றி பல பேர் பல விதமாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆர்பிஎஃப் எப்படி இருக்கும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான சில கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பிள்ளைகள் கான்டெக்ட் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஆர்பிஎஃப், ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ். இந்த ரயில்வே போலீஸை பொறுத்தளவில் பல பேர்த்துக்கு பல விதமான ஒரு இது இருக்கும், ஒரு க்ரஷ் இருக்கும், சொல்லப்போனால் ஒரு ஆசைகள் இருக்கும். என்ன ஆசை அப்படின்னா, பல பேர் ஆர்மிக்கு போகணும், இல்லை சிஆர்பிஎஃப்க்கு போகணும், இல்லை பாராமிலிட்டரி ஃபோர்ஸு, டெல்லி போலீஸு, தமிழ்நாடு போலீஸு, ரயில்வே போலீஸு, இந்த மாதிரி ஒரு சில யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்குது இந்தியாவில். இந்த யூனிஃபார்ம் சர்வீஸில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று பிடிக்கும். ஒருத்தவங்க ஆர்மி சர்க்கிளில் போவாங்க, இன்னொருத்தவங்க பேராமிலிட்டரி சர்க்கிளில் போவாங்க, இன்னொருத்தவங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் போவாங்க, இன்னொருத்தவங்க தமிழ்நாடு போலீஸில் போவாங்க. டெல்லி போலீஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப தூரம் கூட சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து டெல்லி போலீஸில் செலக்ட் ஆகுங்கிறது அவ்வளோ சாமானியம் இல்லை. அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், பெரிய ரிஸ்க்கும் கூட. ஆல் இண்டியா வேகன்சி தான் டெல்லி போலீஸும். ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்சம் படித்து பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாடு சர்க்கிளை பொறுத்தவரை வேகன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரயில்வே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரயில்வேல வருஷத்துக்கு லட்சக்கணக்கில் வேகன்சி அவுட் பண்ணுறாங்க. ரயில்வே டெக்னிக்கல்ல இருந்து ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் வரைக்கும் வருஷம் ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ரயில்வே பாதுகாப்பு பணிக்கு வந்து கான்ஸ்டபிளும் சரி, எஸ்ஐயும் சரி ஆள் எடுக்கிறாங்க. இந்த 2026, 2027 கிட்டத்தட்ட 7000 இதுலேருந்து 10,000க்குள்ளே ஒரு வேகன்சி அவுட் ஆகும் இந்த வருஷம் லாஸ்ட்டுக்குள்ளே. இப்போ 2026 வரைக்கும் என்னென்ன கிரைட்டேரியா கொடுத்துருக்காங்க. 2027 வந்து இது ரயில்வே போலீஸ் வந்து ரூல்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நான் லாஸ்ட்டில் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎஃப்க்கு வந்து கான்ஸ்டபிள் பார்க்கலாம். கான்ஸ்டபிள் வந்து கிட்டத்தட்ட 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கான்ஸ்டபிளுக்கு 18லேருந்து 28 வயசு வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஒரே மாதிரி தான். ஜென்ரல் ஓபிஎஸ்சிக்கு வந்து 3 வருஷமும், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு வந்து 165 கொடுத்துருக்காங்க. யாருக்கு? ஜென்ரலுக்கும் ஓபிஎஸ்சிக்கும். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் 160 கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் பெண்களுக்கு பார்க்கலாம். பெண்களுக்கு வந்து ஜென்ரலுக்கும் ஓபிஎஸ்சிக்கு வந்து 157 கொடுத்துருக்காங்க. அதுபோக எஸ்சி எஸ்டிக்கு 152 ஹைட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலுக்கும் ஓபிஎஸ்சிக்கும் 80லேருந்து 5%, அதாவது 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பெண்ட் ஆகணும். எஸ்சி எஸ்டி பசங்களாக இருந்தீங்க அப்படின்னா 76.2 ஸ்டார்டிங், அதுலேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பெண்ட் ஆகணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து பசங்களுக்கு வந்து 1600 மீட்ரு 5.45 செகண்ட், அதாவது 5 நிமிஷம் 45 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். பெண்களுக்கு 800 மீட்ரு வந்து 4.40, அதாவது 4 நிமிஷம் 40 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் 800 மீட்ரு. இப்போ ஆண்களுக்கு வந்து லாங் ஜம்ப் வந்து 14 அடி பசங்களுக்கு. பெண்களுக்கு வந்து 9 ஃபீட்டு பெண்களுக்கு. ஹை ஜம்ப் வந்து 4 ஃபீட்டு வந்து ஆண்களுக்கு, 3 ஃபீட்டு வந்து பெண்களுக்கு. இது ஆண்களுக்கு பெண்களுக்கு 2 சான்ஸ் கிடைக்கும். இது லாங் ஜம்புக்கு 2 சான்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சான்ஸில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா செகண்ட் சான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஹை ஜம்புக்கு 2 சான்சஸ் இருக்குது, பெண்களுக்கு ஆண்களுக்கும். ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி சொல்லிட்டு உங்களுக்கு 18லேருந்து 28 ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் சேர்த்து இது வந்து அவங்களுக்கு வந்து கான்ஸ்டபிளோட வேகன்சிக்கு இந்த மாதிரி கிரைட்டீரியா கொடுப்பாங்க. சப் இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, சப் இன்ஸ்பெக்டரான ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு கேட்டகரியல் மேக்ஸிமம் இருக்குது. வயசு கொஞ்சம் வித்தியாசம் ஆகும். ஏன்னா டிகிரிங்கிற போது இப்போ 19, 20 வயசு டிகிரி கம்ப்ளீட் பண்ணுவீங்கல்ல. இப்போ 20லேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் இங்கே எஸ்ஐக்கு சப் இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதை தாண்டி ஏஜ் ரிலாக்ஸேஷன் சேம். ஜென்ரல் ஓபிஎஸ்சிக்கு வந்து 3 வருஷமும், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுபோக 1600 மீட்ரு வந்து 6 நிமிஷம் 30 செகண்டு. கான்ஸ்டபிளுக்கு வந்து உங்களுக்கு எத்தனை நிமிஷம் கொடுத்துருக்காங்க? 5 நிமிஷம் 40 செகண்ட் கொடுத்துருக்காங்களே. ஆனால் எஸ்ஐக்கு வந்து 6 நிமிஷம் 30 செகண்டு. இப்போ கான்ஸ்டபிளோட எஸ்ஐக்கு வந்து ரன்னிங் டெஸ்ட்டு சேம் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் டைமிங் கொஞ்சம் கூட கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, 6 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். பெண்களுக்கு வந்து 800 மீட்ரு 4 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிளுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா 800 மீட்டர் 4.40 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. இது வெறும் 4 தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்குது ஜென்ஸுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஜம்ப் வந்து 12 ஃபீட்டு ஆண்களுக்கு, பெண்களுக்கு வந்து 9 ஃபீட்டு பெண்களுக்கு.
ஹை ஜம்ப் வந்து 3 ஃபீட்டு 9 இன்ச்சு ஆண்களுக்கும், பெண்களுக்கு வந்து 3 ஃபீட்டு பெண்களுக்கு ஹை ஜம்ப் வந்து 3 ஃபீட்டு. இது பாஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுதான் கிரிட்டேரியா. இப்போ வந்து இடையில பல விதமான நியூஸை பார்த்துருப்போம். நானே ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். அண்டர்டேக்கிங் பண்ண போகிறாங்களே வந்து ரயில்வே போலீஸை எஸ்எஸ்சி போர்டு அப்படின்னு சொல்லி பல விதமான கேள்வி இருக்குது. ஆனால் இப்போ ரிசர்ச் பண்ண நம்ம நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும், நம்ம பல பேர்ட்டு விசாரித்த வரைக்கும் எஸ்எஸ்சி போர்டு ஆர்பிஎஃப் அண்டர்டேக்கிங் பண்ணாங்க அப்படின்னா, எஸ்ஐயும் கான்ஸ்டபிளையும் அண்டர்டேக்கிங் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ரன்னிங்லேருந்து ஹைட்லேருந்து எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 1600 மீட்டர் மேக்ஸிமம் இருக்கும். அதை தாண்டி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா டைமிங் கொஞ்சம் முன்ன பின்ன கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சேம் டைமிங் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக எஸ்எஸ்சி போர்டு எடுத்தாங்க அப்படின்னா 165 ஹைட்டு ஜென்ஸுக்கு வர வாய்ப்பே இல்லை. 165க்கு வர கொடுக்க மாட்டாங்க. மினிமம் 170 தான் கொடுப்பாங்க. எஸ்எஸ்சி 165ல ஒரு சோல்ஜர்ஸ் எப்படி இருப்பாங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஹைட் இருப்பாங்க அப்படின்னா. அந்த யூனிஃபார்ம் மினிமம் வந்து 170 ஹைட்டில் இருக்கவங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டால் மட்டும்தான் அந்த சோல்ஜர்ஸ்க்கான ஒரு பக்காவான ஒரு ஃபிட் தெரியும். ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்கவங்க யூனிஃபார்ம் போட்டாங்கன்னா என்ன எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அதனால எஸ்எஸ்சி போர்டு வந்து பேராமிலிட்டரி ஃபோர்ஸை ஃபோக்கஸ் பண்ணும்போது மினிமம் 170. இந்த 170 கீழே வந்து யார் எடுப்பாங்க கேட்டிங்க அப்படின்னா, அந்த மலைவாழ் மக்கள் சொல்லுவாங்கள்ல, லடாக்ல உள்ளவங்க, குக்கிமால உள்ளவங்க, இந்த மாதிரி மலைப்பிரதேசத்தில் உள்ளவங்க அவங்க இயற்கையாகவே டிஎன்ஏ வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹைட்டு கிட்ட இருப்பாங்க. நாகாலாந்து, மணிப்பூர், மிஜோராம் இந்த மாதிரி இருக்கவங்க. இந்த பக்கம் இமாச்சல் பிரதேஷ், லடாக் இமாச்சல்லாம் மேக்ஸிமம் ஹைட் இருப்பாங்க. லடாக் மேலே போட்டிங்க அப்படின்னா அந்த ஹீல்ஸ் ஏரியாவில் இருக்க டார்ஜிலிங் பக்கம் போனாலும் சரி, இந்த ஹீல்ஸ் ஏரியாவில் பக்கம் இருக்கவங்க எல்லாருமே மேக்ஸிமம் அவங்களோட டிஎன்ஏ ஹைட்டு கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எப்பவும் வெல்ஃபேர் கொடுப்பாங்க. அவங்களுக்கு 167, 165 அந்த மாதிரி ஒரு ஹைட் வெல்ஃபேர் கொடுப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு சர்க்கிளை பொறுத்தளவில் 170 மினிமம். அது எஸ்சியாக இருந்தாலும் சரி, ஓபிசியாக இருந்தாலும் சரி, இல்லை ஜென்ரலாக இருந்தாலும் சரி, மினிமம் 170. நீங்கள் 170 ஹைட் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். 170 ஹைட் இல்லை அப்படின்னா எஸ்எஸ்சியை விட்டுட்டு நீங்கள் ஆர்மி ட்ரை பண்ணலாம், இன்கம் டேக்ஸ் ட்ரை பண்ணலாம், இல்லை சிபிஐக்கு ட்ரை பண்ணலாம், இல்லை ஐஎன்ஏ ட்ரை பண்ணலாம், ஏடி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஏடி, சிபிஐ இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட், ரா இந்த மாதிரி பல இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. அதில் எப்படி சேரலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் 170 கீழே இருக்கீங்க அப்படின்னா 170 வருதான்னு பாருங்கள். 170 வரல அப்படின்னா ஆர்மி ட்ரை பண்ணுங்கள். தமிழ்நாடு போலீஸ்லேயே இன்னும் 170 தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேகன்சி செக் பண்ணி நம்ம ஹைட்டு எவ்வளோ இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ரயில்வேல 99% ரயில்வே போலீஸை வந்து அண்டர்டேக்கிங் பண்ணுறதுக்கு எஸ்எஸ்சி போர்டு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அண்டர்டேக்கிங் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறும். ஹைட்டு எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் ஹைட் கண்டிப்பாக மாறும், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதனால் ரயில்வே இதுக்கான 2026 வரைக்கும் ஃபிசிக்கலுக்கான கிரிட்டேரியா இவ்வளோ தான். 2027 வேணால் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்எஸ்சி போர்டு வந்ததுக்கப்புறம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் விட்டுறாதீங்க. ரன்னிங்லேருந்து ஃபிசிக்கல்லேருந்து படிப்புலேருந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கண்டிப்பாக இன்கம் சீரியஸ் பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான தகவலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.